உட்காருங்க உட்காருங்க, மறைக்காது பின்னாடி மறைக்கிறோம். சென்னை மவுண்ட் ரோட் என்கிற அண்ணா சாலை, இது வந்து தீவுத்திடல் பகுதி. இங்கே வந்து தாமஸ் மன்ட்ரோ என்ற ஒரு ஆங்கிலேயருடைய சிலை குதிரை மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த சிலைக்கு நேர் எதிர்பக்கம் அந்த குதிரை முகம், அவருடைய முகத்துக்கு நேர் எதிர்பக்கம் வீரக்கன்னியம்மன் கோயில் இருக்குது. இதில் தான் நடேசன் சித்தர் ஜீவ சமாதி குரு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடம் தான் நடேசன் சித்தருடைய ஜீவ சமாதி. இங்கே வந்து முன்னாடி விநாயகர் இருக்கார். வீரக்கன்னியம்மன் கோயில் ஆயிரத்தி பெருவுகள் நண்பர்களுக்கு உரிய ரஜித்தர்களும் விநாயகர் பெருமான். நைன் 9382108544 9382108544 கண்ணன் நிர்வாகியவர்கள். பார்த்தா கன்னியம்மன் ஆலயம், வீரக்கன்னியம்மன் ஆலயம், சாமியுடைய ஜீவசமாதி. இந்த இடத்துல ஒரு அரச மரம் இருக்குது. இங்கே தான் சாமி தவம் பண்ண இடம். நடேசன் சித்த ஜீவசமாதி. சென்னை கோடம்பாக்கம் அரியனுடைய குரு பூஜை முடிஞ்சிருச்சு. அதனுடைய விளம்பரம் வச்சுருக்காங்க. சென்னை வண்ணாரப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீமத் வெங்கட சுப்பானந்த சாமியுடைய ஜீவசமாதி குரு பூஜை விளம்பரம் வச்சுட்டாங்க. ஏன் அருள்மிகு நடேசன் சித்த ஜீவசமாதி எல்லாம் வந்திருக்காங்க. இந்த வணக்கம், நல்லா இருக்கேன். அந்த கோயிலே டைம் சரியாக போயிடுது, வர முடியாமல் போயிடுது. ஆமாம், லேட்டாக வந்தால் நினைக்கிறேன். கட்டிட வேலை நடக்குது. வந்துட்டேன்ல. ராணுவத்துக்குரிய பகுதி. உட்காருங்க 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 உட்காருங்க. வெளி வாங்க 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 உள்ளே வாங்க. அப்படி வெளி அந்த குதிரை சிலை இருக்குது. அதுலேருந்து நேர் பார்த்தா சாமியுடைய சமாதி. யோகதண்டம் வடபழனி ராத்திரி பேசினல்ல. ஆமாம், ரொம்ப பாருங்க, இறைவனுடைய அருள் பாருங்க. ஒரு திருவாசகம் சொல்றாங்க.
எல்லோர்க்கும் நல்ல பதம் எல்லாம் செய்வல்ல பதம் இணையிலா குணையாம் பதம் இருமணம் நெய்யோடு சக்கரை செய்யும் பதம் என்று சமய தேவர் இதை வளைக்கிற நற்பதம் ஈரில்லா பதம் திருப்பதம் அழிவில்லாத இன்பம் உதவுகின்ற பதமே அழிவில்லாத இன்பம் உதவுகின்ற பதமே திருச்சிற்றம்பலம் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை உட்காருங்க உட்காருங்க மறுக்காது பின்னாடி மறுக்காது. ஓம் மகா ஓம் நடேசன் சித்த திருவடிகளே சரணம் 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 திருவடிகளே சரணம் ஓம் நடேசன் சித்த திருவடிகளே சரணம் சரணம் ஓம் சத்குருவே கார்த்திகை 1 ஆங்கில தேதி 17/11/2025 சென்னை சென்ட் தாமஸ் மன் பரங்கிமலை சர்ச்சுக்கு பக்கத்தில் மாங்காளி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே முன்சாமி சித்த ஜீவசமாதி இருக்குது. 500 ஆண்டுகள் பழமையானது. அவருடைய கார்த்திகை 1 மாத தேதி அடிப்படையில் குரு பூஜை நடைபெறும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு சரியாக முடிச்சிருவோம். அனைவரும் வருக. இப்போ இந்த 250 மூலிகைப்படி அவங்கவுங்க பிரார்த்தனையை நினச்சி இங்கே முன்னாடி வச்சுட்டு சாமியை சுற்றி வந்துடணும். மெதுவாக வாங்க, பள்ள மேடு இருக்குது, பார்த்து வாங்க, பொறுமையாக வாங்க. ஆமாம் அதில் போட்டுருங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 250 மூலிகை பொடி சிறப்பியம் 10 பொறுமை 10 பேர் தான் இருக்கிறோம். பொறுமை சார். இவ்வளோ நேரம் மழை வராமல் காப்பாற்றிருக்கு. உனக்கு நன்றி. ஐயா இங்கே 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 இதில் இல்லை. சரி 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 போட்டுங்க. அங்கே தான் போடுங்க. நான் குழம்பிட்டேன். சரி சரி நன்றி நன்றி. பார்த்துமா மெதுவாக இறங்க, மெதுவாக வழி விடுங்க. அடுத்தவங்களுக்கு உங்களை சுற்றிட்டு வரலாம். பார்த்துமா மெதுவாம்மா வாங்க. இது நல்லா இருக்கேன், எனக்கு தாங்கலை. பார்த்து வாங்க வாங்க வச்சுருங்க. அதுக்குள்ள மனசில் வேண்டல் நினச்சி வாங்கி வச்சுருங்க. இது மூலிகைப்படி யாகம் பண்ணுற மூலிகைப்படி 250 வகை. மனசில் என்ன வேண்டல் நினச்சி அதை வச்சுருங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைக்க வச்சுட்டு சுத்துங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை வச்சிருங்க, வச்சுட்டு சுத்துங்க. பார்த்துமா மெதுவா, மேடு பள்ளமாக இருக்கு, பார்த்துக்கோங்க. மெதுவா வாங்க. வாங்க. சாமியோடைய புதல்வி
லக்ஷ்மி அம்மா அவங்களுடைய நேரடி மகள். வாங்க வைங்க வச்சுங்க, நல்ல வேண்டிங்க. யாராவது மூலிகை பொடி வைக்காமல் இருக்கீங்களா? வாங்க வச்சுட்டாங்க. மூலிகை பொடி வைக்காதவங்க யாரும் இருக்கீங்களா? வச்சுட்டிங்களா? கொடுத்துட்டாங்க. வேற யாராவது மூலிகை பொடி வச்சுடும். வரட்டும் கொடுத்துக்கலாம். இந்த வரட்டும் இந்த ரெண்டாவது போட்டுக்கலாம். பொறுத்துங்க இது வேறு இந்தாங்க. அவ்வளோதான் போதும். உள்ள குச்சை தட்டாதீங்க, நீங்கள் அப்படியே வைங்க, அது பிடிச்சிக்கும். போதும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. அருள்மிகு நடேசன் சித்தர் திருவடி போற்றி, 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 அருள்மிகு நடேசன் சித்தர் திருவடி போற்றி. இந்த பகுதியில் வந்து அந்த மரத்தடியில் வீரக்கன்னியம்மன் இருக்கிறதா சொல்லி சாமிகள் வந்து திருவடிக்கண்ணி பகுதியை சார்ந்தவர். ஐயா நான் சொல்கிறது சரியாக சொல்லிக்கோங்க. அப்போ சின்ன வயதில் அவர் வந்து இந்த பக்கம் வரும்போது ஏற்கனவே அங்கே ஒரு சித்தர் தவம் செஞ்சு அவங்க விளக்கு மட்டும் ஏற்றின்னு இருக்காரு. அப்புறம் அந்த நம்ம நடேசன் சாமியை கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் வந்து விளக்கேற்றி வை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பிறகு அவர் வளர்ந்து விளக்கேற்றி வச்சுட்டு அது பிறகு கல்யாணம்லாம் பண்ணி குடும்பம்லாம் நடத்தி இந்த பகுதியிலே இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் இதில் காடு மாதிரி இருந்தது. இப்போ அது காடு மாதிரி இருக்கிறதுனால நிறைய சித்தர்கள் அங்கே தவம் பண்ணியிருக்காங்க. அதில் மோகன் சிங்ன்றவர் பஞ்சாப்லேருந்து வந்தவர். அவர் வந்து இங்கே இருந்துட்டு ஆவடி வீராபுரம் இன்னைக்கு அறுபடை முருகன் கோயில் அலமாரி சித்தர் கட்டி கொடுத்த கோயில் இருக்குது. அந்த இடத்துல அந்த கோயிலெலாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் அங்கே போய் தவம் செய்து அங்கே ஜீவ சமாதி ஆகிட்டார். அவருக்கு ஒரு சிறப்பாக வட்ட வடியில் பெரிய கிணறு மாதிரி அமைத்து அதில் ஜீவ சமாதி செஞ்சு அதில் சுற்றி மாடங்கள்லாம் வச்சு விளக்கேற்றுறதுக்கெல்லாம் வச்சு பூஜைலாம் பண்ணி இவங்க சாமியோடைய நடேசன் சித்தருடைய அம்மா மகள் இவங்க லக்ஷ்மி அம்மா. ஐயா வந்து சுந்தரமூர்த்தி, கவிஞர் சுந்தரமூர்த்தி 90 வயசாகுது. சாமியோடைய பெரிய மகன். இவங்க எல்லாம் போய் குரு பூஜைலாம் அங்கே நடத்தியிருக்காங்க. இடையில நின்று போச்சு. கொரோனாக்கு முன் வருஷம் 2019 எனக்கு சொன்னாங்க. அப்போ நம்ம போய் அதை பார்க்கும்போது அங்கே புதர் மண்டி இருந்தது அந்த சமாதி மோகன் சிங்கிறது யாருக்குமே தெரியல. அப்புறம் அவங்களுடைய அருள்னால அதை வெளிப்படுத்தி வச்சோம். அதுக்கப்புறம் கொரோனா வந்தது, அதுக்கப்புறம் போக முடியல. இப்போ அது நல்லா மெஞ்சிருக்கு. வாய்ப்பு இருக்கும். ஆவடி வீராபுரம் அறுபடை முருகன் கோயில் கேட்டால் எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. அது உள்ளே போனீங்கன்னா சாமியோடைய சமகாலத்தில் இதே இடத்துல தவம் செய்தவர் மோகன் சிங் பேர். கேட்டால் தான் சொல்லுவாங்க. உள்ளே போனீங்கன்னா கோயிலுக்கு ஆஃபீஸ் ஒன்று இருக்காங்க, கேட்டால் சொல்லிடுவாங்க. சின்ன எப்போ வேணாலும் போய் பாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி. இங்கே வருகை தந்த அனைவருக்கும் இந்த திருக்கோயில் சித்தருடைய ஜீவ சமாதிக்கு நன்கொடை வழங்கியவர்கள், உடல் உழைப்பு வழங்கியவர்கள், பல்வேறு வேண்டுதல்கள் செய்தவர்கள் அனைவருக்கும் 16 நற்பர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்பட நிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி வடபண்ணி ஓம் அண்ணாசாமி ரத்தனசாமி பாகலன் தம்பரான் சித்தர்கள் அருள் வேண்டி அருள்மிகு நடேச சித்தர், மோகன் சித்தர் மற்றும் எண்ணிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டுகிறோம். நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த பிறகு, நல்லோர் நினைத்த பிறகு. இப்போ வந்து அன்னதானம் சொல்லக்கூடாது, அது சாமியோட பிரசாதம். அன்னதானம்னா அது பசியில் இருக்கும்போது தேடி போய் சேருது. இது வந்து சாமியோட பிரசாதம். சாமியோட பிரசாதம் சாப்பிடும்போது நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், முதல் கவலை மட்டும் சாமி மந்திரம் சொல்லி அவங்க இஷ்ட தெய்வம் சொல்லி சாமி கும்பிட்றது வழக்கம் இருக்குது. ஆனால் நம்ம கையால் பசியில் அவங்கவுங்க கையால் 20 முறை 30 முறை சாப்பிட்றோம். ஒவ்வொரு முறையும் நம்ம சாமி பேரை சொல்லணும். இந்த நேரம் வேறு கதையெல்லாம் அட்டெல்லாம் அடிக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் வீட்டில் இருந்தாலும். இப்போ வேறு எந்த பேசாமல் சாமி பேரை மனசுக்குள்ளே சொல்லி சாப்பிடுங்க. இதை சாப்பிட வச்சு சாப்பிடுங்க எல்லோரும். நன்றி, மகிழ்ச்சி. யாராவது மூலிகைப்பொடி வைக்கலைன்னா வந்து வச்சுட்டு போங்க. நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாமே நிறைவேற்றி வைப்பார். ஐயா வள்ளலார் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ புதிதாக ஐயா வந்த உடனே அவருக்காக மூலிகைப்பொடி கொடுக்குறோம். எல்லாருடைய பிரார்த்தனையும் இந்த அருமையான
சாமிகள் இந்த இடத்துல தான் தவம் செஞ்சார். அப்போ இந்த இடத்துல வந்து வீரக்கண்ணியம்மன் இருக்கிறதா 2009 இதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க சாமி சமாதிக்கு. இப்போ வந்து 100 ஆண்டுகள் முன்பு இங்கே சாமி இந்த பகுதியில் திருவள்ளிக்கண்ணில் இருந்தார். அப்போ இந்த இடத்துல கன்னியம்மன் இருக்கதா அங்கே இருந்த ஒரு ஏற்கனவே ஒரு சித்தர் இங்கே விளக்கேற்றி பூஜை பண்ணியிருந்தார். அந்த சித்தர் இவரை வரவழைச்சி இந்த கன்னியம்மன் கண்ணி பூஜை பண்ணிட்டுது அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். இப்போ நம்ம நடேசன் சித்தர் வந்து பக்கத்தில் தான் திருவள்ளிக்கண்ணி பகுதியை சார்ந்தவர். தினம் வந்து பூஜை செஞ்சு குடும்பம் நடத்தி இந்த கோயில் அம்மன் கோயிலெலாம் கட்டி தவம் செய்து தன்னுடைய 101வது ஆண்டில் அவர் வந்து ஜீவசமாதியாக இருக்கார். முன்பக்கம் விநாயகர், அந்த பக்கம் பிள்ளையார் முருகர், இங்கே வந்து வீரக்கண்ணியம்மன். இதுக்கு வந்து திருப்பணி செய்ய விரும்புகிறவங்க அந்த கண்ணன் என்ற ஐயாவினுடைய அலைபேசி என தொடர்பு கொண்டு உங்களால் இயன்ற பொருளுதவி, பண உதவி, உடல் உழைப்பு இதெல்லாமே தரலாம். பொதுவாக சித்தர்கள் ஜீவசமாதினா அது ஒரு சிவன் கோயிலில் இருக்கும், இல்லை தனியாக இருக்கும். ஒரு சில இடங்களில் பெருமாள் கோயிலில் இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக விநாயகர் கோயிலுக்குள்ளே இருக்கிறது உண்டு. அம்மன் கோயிலில் ஜீவசமாதி இருக்கணும், அதுவும் இருக்குது. இது வீரக்கண்ணியம்மன் கோயில். இங்கே தான் நடேசன் சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. அதே மாதிரி சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் என்கிற பரங்கிமலை, அங்கே வந்து சர்ச்சு ஒன்று ஃபேமஸானது இருக்குது. அது சிவன் கோயில் வந்து இடித்து சர்ச் ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த சர்ச்சு கீழே சுற்றி வர மாதிரி வந்தால் மாங்காளி அம்மன் கோயில்னு ஒரு அம்மன் கோயில் இருக்குது. 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அம்மன் கோயில். கிராமத்து தேவதை மாங்காளி அம்மன். அந்த கிராமத்து தேவதையுடைய கோயிலுக்கு உள் பக்கம் வெளிப்பிரகாரத்தில் முன்சாமி சித்தர், இந்த சித்தருடைய ஜீவசமாதி 500 ஆண்டுகள் முற்பட்டது. அங்கே கடந்த 12 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அடிப்படையில் அவருக்கு குரு பூஜை செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. வருகிற 17/11/2025 ஆங்கில தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை முன்சாமி சித்தருடைய குரு பூஜை. முன்னதாக சொன்ன பரங்கிமலை சர்ச்சு, மாங்காளி அம்மன் கோயில் கேட்டு வரணும். சர்ச்சுக்கிட்ட வந்துடுங்க, பரங்கிமலை சர்ச்சு கேட்டு வந்துடுங்க. அங்கே வந்துட்டு மாங்காளி அம்மன் கோயில் கேட்டால் சொல்லிடுவாங்க. அது உள்ளதான் முன்சாமி சித்தர் ஜீவசமாதி. திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் 1 தேதி ஆங்கில தேதி 17/11/2025 காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை. சரியா? நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நல்லோ நினைத்த நம்பர்கள், நல்லோ நினைத்தார்கள். எல்லாருடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறணும். நல்லோ நினைத்த நம்பர்கள், நல்லோ உலக பொது நெறியான சிதம்பர ரகசியத்தை வெளிப்படுத்துவது சிவபெருமானே அவருக்கு கட்டளையிட்டு நமக்குள்ளதான் 250 அரைவகை மூலிகை சிறப்பு. அங்க நடராஜ பெருமானே இதெல்லாம் உங்கள் வீடு, கடை, அலுவலகம் இது எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். இதோடைய அருள் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வீண் பிரச்சனை, கண்டிஷ்டி, போட்டி பெறாமல், அமானுஷ்யங்கள், பில்லி சூன்யம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் இது கண்டிப்பாக பயன்படுத்தலாம். இது வந்து 1 கிலோ வந்து 6500. அதனால அந்த உயிர்கண்ணை தனிப்பெரும் இந்த அன்பு தவத்தை எல்லாரும் கடைபிடித்து எல்லா மனிதர்களும் அதை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்டே வேண்டி சிவமே அவருக்கு அந்த இருக்கட்டளையிட்டு அந்த பொது நெறியா இயற்கை உண்மை அறிவிலக்கமா அதை வச்சார். சமய மதங்களை குழுக்கா அனுப்ப முடியல, தனித்தனியாக அனுப்ப முடியுது. தனித்தனியாக எத்தனை பேர் அனுப்பு, நல்லா வேண்டிக்கங்க. நல்லோ நினைச்சேன். மற்ற எதுக்குன்னா சைவ சாமி ஐயா பற்றி எதனா சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் சாமி. எதாவது கேளுங்க. ஐயா பற்றி எதனா விசேஷமாக சொல்லுங்கள் ஐயா. 1936 நான் பிறந்தேன். 1930 இங்கே கோயிலுக்கு வந்தார். சரி ஐயா. இங்கே வேப்ப மரம், கசக்காத வேப்பலை. அது ரொம்ப அற்புதமானது. வரவங்களாம் அந்த கசக்காத வேப்பலையை தான் பண்ணுவாங்க.
சொல்லுங்க. விடாத தீபம். கஷ்டம் நஷ்டம் எது இருந்தாலும் சரி தீபம் ஏற்றதே போகவே மாட்டார் இங்கேருந்து. சரி ஐயா. மனிதன் ஆடம்பரமாக இருக்கணுன்றது கிடையாது. சரி. அவன் அமைதியாகவும் அருளுக்கடத்துக்கு பண்ணணும். சரி. அவருடைய எத்தனையோ சக்திகள்லாம் இங்கே வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு. ஆனால் அதை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கலை. அதனால நிறைய ஒரு முறை வில்வ இலையை வந்து ஒருத்தர் வந்து அந்த கிளையை பிடிச்சி இழுத்தாரு. அவர் ஓடி போய் நீங்கள் இலையை பிடிச்சி இழுத்து என்னை கேளியாடினார். ஐயா எனக்கு ஓடும் அப்படின்னா அப்படி கையை காமிச்சோன்னா அந்த கிளை அப்படியே சாஞ்சிது எடுத்து கொடுத்தாரு. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அவர் வர உடனே புரிஞ்சுக்கும். உடனே புரிஞ்சு அன்பாயிரு அருளாயிரு அப்படி சொல்லுவார். நான் தான் சொல்கிறேன். தேஞ்ச பாட்டியில் போகணும். நல்லதை செய்யும். அவ்வளோ நன்மை செய்யினா விட்டுருக்க தீமையெல்லாம் போகும். சரி. ஓம் நம சிவாய. அருள்மிகு நடேசன் சித்தர் திருவடி போற்றி, அருள்மிகு நடேசன் சித்தர் திருவடி போற்றி, அருள்மிகு நடேசன் சித்தர் திருவடி போற்றி. யாகும் நல்லோர் நினைத்த நிலைய 1889 சாமிகள் 1990 101 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அம்மா உங்கள் பேர்? குமாரன். எங்கள் வீடு குண்டூத்தூர். ஓ வைங்க, நல்லா வேண்டிங்க. நன்றி நன்றி நன்றி. என்னது பாயாசமா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. இந்த பாயாசம் குடிச்சிட்டு அப்புறம் சாமிக்கு இடத்துக்கு தேடி வந்துடுச்சு பாயாசம். அவருக்கு பெருஞ்சோதி எல்லாருக்கும் பாயாசம். அங்கே அன்னதானம் நடந்துகிட்ருக்கு. பாயாசம் வருகை தர முடியாதவர்கள் மன்னிக்கணும். இதெல்லாம் வந்து காமிக்கிறதுக்கு காரணம் இதனுடைய ஆத்மார்த்தமாக அதனுடைய சித்தருடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான். உணவு தவம் ஒவ்வொரு முறை நம்ம சாப்பிடும்போது சாமி பேரை சொல்லி சொல்லி சாப்பிட்ணும். இந்த மூலிகை பொடி நம்மகிட்ட கிடைக்கும். இருக்குது இதெல்லாம் நியாயமா? இது ரெண்டு ஈக்குவலாக ஒரே மாதிரி ஸ்பீடில் போக வேண்டாம். சாப்பிடல சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தம்பி சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. ஹாய். நடேசாமியோட 5வது தலைமுறை வந்துக்கிறாரு. அப்படியா? குட்டியா? முதல்ல வீடியோ எடுத்தாச்சு. ஹாய் சொல்லிட்டாரு. ஹாய் சொல்லிட்டாரு. வாங்க சாப்பிடுங்க. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. சிரிப்பு சிரிப்பு சிரிக்கிறார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வணக்கம். உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? பேர் சொல்லுங்கள். வணக்கம் சொல்கிறார். வணக்கம். தாத்தாவுடைய 5வது தலைமுறை பேரன். பேர் என்ன? கோயுகன். கோவிந்தன். கோயுகன். அருமையான பேர், வித்தியாசமாக இருக்கு. கோயுகன். நீங்கள் தான் கோயுகனா? மரம் ஏறுறீங்களா? அடுத்த வருஷம் வந்து பூஜை செய்யணும்ல. ஆமாம். என்ன என்ன சந்தோஷமா இருக்கு. அடுத்த வருஷம் இறக்கி விட்டா ஓடுவார். இப்பெல்லாம் ஓட முடியாது. இந்த சாப்பிடும். இது வந்து சாமியுடைய மகள். இது பெரிய அண்ணன். 90 வயசு ஆகுது. கவிஞர் சுந்தரமூர்த்தி அவர்கள். அவங்க சகோதரி லட்சுமி அவர்கள். கவிஞர் சுந்தரமூர்த்தி அவருடைய துணைவியார். உங்கள் பேர் என்னம்மா? அதான் சாப்பிடுங்க. அவ்வளோதான்.
உங்கள் பேர் சொல்லுங்கள். முத்து. முத்து. என்னுடைய பேரன் முத்து. உங்கள் பேர்ப்பா? பாலாஜி. நீங்களும் பேரனா? அட்வொகேட் யார்? உங்கள் பேர் என்னது? கண்ணன். கண்ணன். இந்த அலைபேசி நம்பரு நம்ம ஸ்டோரில் காமிச்சிருக்கிறோம். ஒரு நம்பர் தான். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கோயில் திறந்த நேரம்லாம் அந்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி நன்றி. ஆ உ இ ஓ ஏஎம் சித்த நடேசசாமி திருவடி போற்றி, சித்த நடேசசாமி திருவடி போற்றி, நல்லோர் நினைத்துள்ளது. நன்றி நன்றி. உணவு தவம் எங்கே நம்ம எப்போ எப்படி சாப்பிட்டாலும், வீட்டிலையோ கல்யாண வீட்லையோ அன்னதானத்தில் சாப்பிட்டாலும் நம்ம உண்ணு சோறு தின்னு வெற்றிலை பருக மீறி எல்லாம் கண்ணன் என்ற முறையில் உணவுக்குள்ளே இறைவனை பார்க்கணும். ஒவ்வொரு அரிசியிலும் நம்முடைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் எழுதினவருடைய கையெழுத்து, அவருடைய சக்தி எல்லாமே இந்த உணவுக்குள்ளே இருக்குது. இப்போ உணவு தான் கடவுளுடைய வடிவம். கடவுளை இதுக்குள்ளே பார்த்து தரிசனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் எடுத்து சாப்பிடணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கவலை நம்ம சாப்பிடும்போதும், அதாவது நம்ம பசியில் அவங்கவுங்க கையால் 20 முறை 30 முறை சாப்பிடும். ஒவ்வொரு காலம் சாப்பிடும்போது நம்ம சாமி பேரோ உயிர் மந்திரமோ நடேசன் சித்த திருவடி போட்டு நீங்கள் இஷ்ட தெய்வமோ சொல்லி சொல்லி சாப்பிட்ணும். முதல் கவலை மட்டும் எல்லோரும் சாமி பேரை சொல்லி சாப்பிட்டு அப்புறம் வந்து டிவி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, அரட்டை அடிக்குதுன்னாங்க. அது கடவுளை அவமானப்படுத்துகிற ஒரு செய்தி. அதனால் இனிமேல் அது செய்யாதீங்க. பொறுமையாக யூடியூப்பு டிவியெல்லாம் பார்க்காம பக்கத்தில் அரட்டை அடிக்காமல் உணவு மேலே கவனம் செலுத்தி உணவுக்குள்ளே இறைவனை தரிசனம் செய்து செய்து சாப்பிடுங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி, வடபழனி, சென்னை. வணக்கம் கோயுகன். வணக்கம். வணக்கம். சுவாமிகளோடு குரு பூஜை நடைபெற்றது. இந்த ஆலயத்தை திருப்பணி நடந்து கொண்ட காரணத்தால் பக்தர்களும் அவர்களால் இயன்ற உதவியோ பொருளுதவியோ பணவுதவியோ அளித்து உதவி பெறும்படி தங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஐயா பெயர் கண்ணன். கண்ணன். அவருடைய அலைபேசியை நான் கொடுத்துறேன். இதை சொல்லிடுங்க. சொல்கிறீங்களா நம்பரை? சரி, நான் பார்த்து போட்டுக்கிறேன். சென்னை மவுண்ட் ரோட் என்கிற அண்ணா சாலை. இது வந்து தீவுத்திடல் பகுதி. இங்கே வந்து தாமஸ் மன்ட்ரோ என்ற ஒரு ஆங்கிலேயருடைய சிலை குதிரை மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த சிலைக்கு நேர் எதிர்பக்கம் அந்த குதிரை முகம், அவருடைய முகத்துக்கு நேர் எதிர்பக்கம் வீரக்கன்னியம்மன் கோயில் இருக்குது. இதில் தான் நடேசன் சித்தர் ஜீவ சமாதி குரு பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் 9382689894. இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். 250 அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின். சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில். அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த 250 அரிய வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். கற்பூரம், நெய் எதுவுமே தேவையில்லை. உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேறு கிட்டும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெயர்களும் கிடைக்கும், சர்வகாரியமும் சித்தியாகும், சகல சௌபாக்கிய ஓமதிரவிய ஹெர்பல்ஸ் பவுடர். இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் இருந்தால் விலகும். வீண் வம்பு, பொறாமை, போட்டி, எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை, வீண் பயம், பில்லி சூன்யம், கலக்கம், மனக்குழப்பம், கண் திருஷ்டி போன்றவையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். உங்கள் தேவைக்கு
இதை நீங்கள் உங்கள் வீடு, கடை, அலுவலகம், பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள், சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். 9382689814 9382689894. இது 1 கிலோ